இந்த ஹோட்டலில் பண்ணுறாங்கல்ல அந்த டிஷ்ஷெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணால் அதே மாதிரி வரவே மாட்டேங்குது. ராக்கெட் சயின்ஸாக இருக்குமோ? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இது ராக்கெட் சயின்ஸ் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டா கன்ஃபார்மாக வரும். அந்த மாதிரி கொஞ்சம் டிஷ்ஷஸ் இருக்குது, அதில் ஒன்று நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி குருமா. சப்பாத்தி ஆல்ரெடி பண்ணிட்டேன், பூ மாதிரி சாஃப்டாக வர சப்பாத்தி எப்படி பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், கன்ஃபார்மாக போய் பாருங்கள். அதோட சயின்டிஃபிக் ரீசன்ஸும் அதோட இதுவும் எப்படி சேர்ந்து சாஃப்ட் ஆகுதுன்றத ரொம்ப எளிமையாக சூப்பராக யார் பண்ணாலும் கண்ணை மூடி பண்ணால் சாஃப்டாக சப்பாத்தி பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி. கன்ஃபார்மாக போய் பாருங்கள். ஓகே, சப்பாத்தி குருமா, அதுவும் எந்த குருமா? பவனில் கிடைக்கல அந்த மாதிரி குருமா இப்போ நான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. மியூசிக்கை பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம ரெடி பண்ணிடலாம். என் அன்பு வணக்கம். ஸோ இப்போ நம்ம இந்த குருமாக்கு என்ன பண்ண போகிறோம், நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கிறேன் பொடியாக. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1.5 வெங்காயம் போட்டு கட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வெட்டிக்கிறேன். ஸோ இதை முதல்ல வெட்டிட்டு இதுக்கு போடுற காய்கறியெல்லாம் இவ்வளோ தான், நான் இவ்வளோ தான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா மற்ற காய்கறி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இதுதான். ஒரு மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு 2, பீன்ஸ் வந்து 6லேருந்து 7, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு 2, அப்புறம் பச்சை பட்டாணி ஒரு ஹேண்ட்ஸம், இவ்வளோ இருந்தால் போதும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வெட்டிடலாம். என்னங்க உருளைக்கிழங்கு வந்து தோலை சீவாமல் அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி போடுறீங்க? தோலோடு சேர்த்தா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு தோலில் டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. நான் ஈவன் ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒர்க் பண்ணும்போது தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்து அதை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி ஸ்நாக்காகவே ரெடி பண்ணுவேன். ஸோ அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி பயன்படுத்தலைன்னா நீங்கள் எந்த குக்கிங்காக இருந்தாலும் சரி, அது சாம்பாரே பண்ணுறதா இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கு தோலோடு சேர்த்து பாருங்கள், அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தோலோடு நான் சேர்க்குறேன். இப்படி பண்ணால் அமேசிங்காக இருக்கும், எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு நம்ம டிஷ்ஷுக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 இன்ச்சு இஞ்சியும் ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல்லையும் நான் என்ன பண்ண போகிறேன், இடிச்சிக்க போகிறேன். நான் எங்கே விழுதாக அடிச்சிருக்கேன், எப்போவுமே இடிச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இது நல்லா இடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 மிளகாவை பாதியாக கீறி வச்சுக்க போகிறேன். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் கீயும் சேர்க்குறேன். இந்த காம்பினேஷனில் போடும்போது அந்த ரிச்சி டேஸ்ட்டும் கிடைக்கும். அட் த சேம் டைம் அதிகமாக போடாமல் கீ போடாமல் இருக்கிறதுனால அது ஹெவியாகவும் இருக்காது. பர்ஃபெக்டான இந்த ரேஷியோ. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கிற டயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 6 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அப்படியே வதங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் வந்து 1/4 முறி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதை நான் ஒன்று முந்திரி பருப்பு கசகசாலாம் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு கசகசா வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஏன் 15 நிமிஷம் ஊற வைக்கணும், முதல்ல அது ஈஸியாக அரைஞ்சிடும், நல்ல பைண்ட் ஆகும். நம்ம எந்த கிரேவியோ குழம்புலையோ இது கசகசாவை சேர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் பண்ணி பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 மிளகை நான் சேர்த்துக்கிறேன். மிளகு நான் எதுக்கு சேர்ப்பேன், கன்ஃபார்மாக தெரியும் உங்களுக்கு, எந்த மிளகை இவன் விட மாட்டேங்கிறானே அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தோணுதில்ல.
இது என்னடா ஒரு மிளகை பற்றி புதுசாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ மூலமாக நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் அபாரமானது. பார்த்ததுக்கப்புறம் மிளகுல இவ்வளோ சிறப்பு இருக்கே அப்படின்னு உங்கள் புருவத்தை வசதி பார்க்குற அளவுக்கான விஷயம் அதில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். சூப்பராக அரைச்சாச்சு. ஸோ இது அப்படியே சைடில் இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொன் முருள் ஆயிரும். அப்படி பொன் முருள் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் சேர்த்துக்கிட்டு அது லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன் முருளாக வந்துருச்சு. இப்போ 2 சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வேகிறதுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு தனியாக வேக வைக்காமல் நீங்கள் பாட்டு அப்படியே போட்டிங்க, ரொம்ப நேரம் ஆகாதா? இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஹார்ட்லி 15 மினிட்ஸ் எடுத்துட்டா ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் வெஜிடபிள்ஸாக தான் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். ரொம்ப சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். இப்படி குக் பண்ணும்போது இதில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இதுலேயே குக் பண்ணும்போது அதில் இருக்க காரம், உப்பு எல்லாமே அதில் சேர்ந்து டேஸ்ட்டை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், காய்கறியோட எந்த சத்துக்களையும் நம்ம விட மாட்டோம். எல்லாமே அந்த கிரேவிலே இருக்கும். குக்கர்லேயே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்னு கேட்கலாம். குக்கரில் வந்து பிரேக் டவுன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதோட இயல்பை உடைச்சிடும். ஏன்னா ஹை ப்ரெஷர் இல்லையா? ஸோ அதனால அதுதான் பண்ணணுன்னா உங்கள் இஷ்டம். பட் திஸ் இஸ் த வே யூ கெட் சூப்பர் டேஸ்ட். இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். காய்கறி போட்டு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சி வச்சிருந்த தேங்காவை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அட்டகாசமான குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மட்டும் உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணி கொடுங்களேன், அவங்க கன்ஃபார்மாக சொல்லுவாங்க, பவனில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது, நீ அங்கேருந்தான் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். 100%. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் அவங்க பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை பண்ணுமா? அப்போ எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.